இந்தியால இந்த ஒரு விஷயத்த மட்டும் யாருமே ஓப்பனா பேச மாட்டாங்க. இந்தியாவோட பிக்கஸ்ட் பாப்புலேஷன் யாரு? புவரா இல்ல ரிச்சா? புவரும் கிடையாது, ரிச்சும் கிடையாது, மிடில் கிளாஸ். புவருக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, ரிச்சுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா மிடில் கிளாஸ்க்கு இஎம்ஐ, டாக்ஸ், எக்ஸ்பெக்டேஷன், கம்பேரிசன். அப்பாவும் அம்மாவும் வந்து சொல்லுவாங்க, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம் தெரியுமா அப்படின்னு. சொசைட்டி வந்து சொல்லும், இவ்வளவு படிச்சுட்டு இதான் உன் சேலரியா, இதுக்குதான் படிச்சியா அப்படின்னு கேட்கும். இன்ஸ்டாகிராம் சொல்லும், உன் ஃப்ரெண்டு ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் சொல்ற கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம நம்ம நிறைய டிராப்புக்குள்ள மாட்டிக்கிறோம். திருக்குறள்ல திருவள்ளுவர் அழகா ஒரு திருக்குறளை சொல்லியிருக்கிறாரு. அதாவது, தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படிங்கிறது தான் அந்த திருக்குறள். அப்ப அந்த திருக்குறள் மூலமா அவர் சொல்ல வர்றது, நீங்க எதை காப்பாத்துனீங்களோ காப்பாத்தலையோ சினத்தை காப்பாத்துங்க. அப்படி அந்த சினத்தை நம்ம காக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சினம் நம்மள கொன்றும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹெல்த் எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். 2026ல கோவத்தை காட்டுற எமோஜியை கூட நம்ம அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.